அனைவருக்கும் வணக்கம். எனது நண்பரும் சிறந்த தேசபக்தரும் இந்து ராஜ்யம் அமைப்பின் விருதுநகர் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான சிறந்த சமூக ஆர்வலருமான திரு செல்வபாண்டியன் அவருடைய வேண்டுகோளுக்கு இதை தமிழாக்கம் செய்கிறேன். மிக்க நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது கேப்டன் பாஸ்கர் சேனலை, யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இந்து தேசத்தை பற்றியும் இன்னும் இந்துத்துவத்தை வளர்ப்பதில் தலையாய பணியை செய்கிறது. அதனால் ஒவ்வொரு இந்துக்களும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம். நமது சேனல் பேர் கேப்டன் பாஸ்கர், BASKAR. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாம் வல்லரசுகளை பற்றி எண்ணினாலே நமது எண்ணத்தில் வருவது அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன் அண்டு சைனா. ஆனால் இன்று மிகவும் பெரும்பான்மையான துறையில் இன்று மிக வேகமாக வளர்ந்து வருவது இந்தியா. இது ஏற்கனவே உலக பொருளாதாரத்தில் 5ஆம் இடத்தையும், அதாவது இராணுவ சக்தியில் 3ஆம் இடத்தையும், உலக மக்கள் தொகையில் 1ஆம் இடத்தையும் பெற்றுள்ள இந்தியா. ஆனால் இன்று ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உலகத்தை மாற்றியமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இந்தியா 1947 மிகப்பெரிய ஏழை நாடாகவும் 1991 வரை, அதாவது லண்டன், பாரிஸ் என்பது உலகத்தில் ஒரு சில நகரங்கள் தான். அந்த நகரத்திற்கு ஈக்குவலான பொருளாதாரத்தான் இந்த மிகப்பெரிய நாடானது, உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவானது வைத்திருந்தது. ஆனால் உலகத்தின் ஏழை நாடாகவும் உலகத்தின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இழிவான நிலையில் இருந்த இந்தியா 2014 அதிவேக புலிப்பாய்ச்சலில் பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளை மிகவும் விரைவாக பின்னுக்கு தள்ளி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி காண்பித்தது. உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் என பறைசாற்றி கொண்டிருந்த நாடுகளை கனடா, ரஷ்யா, இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற மிகப்பெரிய வல்லரசுகளை இந்தியா பின்னுக்கு தள்ளி உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார மகாசக்தியாக, அதாவது உலக பொருளாதார ஐநா சபையின் கூற்றுப்படி 2027க்குள் இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 4 இடங்களில் உள்ள ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளை இந்தியா பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு வரும் என்பது திண்ணம். இதனுடைய மிகப்பெரிய வல்லமை உலகின் மிகவும் இளமையான நாடாக திகழ்வதுதான். ஆம், இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 50% 25 வயதுக்கு கீழுள்ள நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் 35 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் 60% இந்திய மக்கள் தொகை இருக்கிறார்கள். இது உலகத்தையே மிகவும் பெரிய ஆச்சரியத்திலும் இது உத்வேகத்துக்கு முக்கிய காரணமாகவும் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அதனுடைய உள்நாட்டு கட்டமைப்பில் அரசு கவனம் தெரிவித்தது தான். இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட்டில் இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியையும், அதிலும் உள்நாட்டு கட்டுமான துறையில் உலகிலேயே அதிக வளர்ச்சியுள்ள நாடாக இந்த நேரத்தில் திகழ்கிறது என்றால் மிகவும் ஆச்சரியமான விஷயம்தான். உதாரணமாக $1.9 ட்ரில்லியன் மதிப்பிலான தேசிய உள்கட்டமைப்பு பைப்லைன் மட்டுமே சவுத் கொரியாவுடைய மொத்த பொருளாதாரத்துக்கு ஈக்குவலான தொகையை இந்த ஒரே ஒரு துறையில் செலவழித்து கொண்டிருக்கிறது. உலகின் இந்த மிகப்பெரிய வளர்ச்சி காரணம் இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்குவது. பாரத் மாலா என்ற திட்டம் $140 பில்லியன், அதோடு சாகர்மாலா என்று கடற்கரை சாலைகளை உருவாக்கி அதன் மூலமாக நாட்டை பொருளாதாரத்தை வளர்ப்பதில் மிகப்பெரிய பங்களிக்கிறது. டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடோர் என்ற தொழில் வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 1483 கிலோமீட்டர் அளவிலான ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஒரு கேந்திரத்தை உருவாக்கியுள்ளது. அதன் மூலமும் அதோடு 100 ஸ்மார்ட் சிட்டிகளை உருவாக்குவது. இங்கு புரிய வேண்டியது என்னவென்றால், மீண்டும் சொல்கிறேன், உலகத்தின் மிகப்பெரிய திட்டங்கள் 15 திட்டங்களில்
எல்லாமே இந்தியாவுடைய திட்டங்களாகத்தான் இருக்கிறது. அது மிகப்பெரிய பைப்லைன் திட்டம் என்றாலும் சரி, பாரத் மாலா என்ற தேசிய சாலைகளை மிகவும் உறுதியான சாலைகளை போடுவது என்றாலும் சரி, இன்னும் சாகரமாலா என்ற துறைமுக சாலைகளை உருவாக்குவது என்றாலும் சரி, இதை மாதிரி இன்று அதாவது மக்களுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி 100 சிட்டி. ஏன்னா இது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. ஆனால் எந்த நிலைமையில் உலக நாடுகள் பூரா இலங்கை, பாகிஸ்தான், வங்காளதேசம் இது மாதிரி பல நாடுகள் மண்ணை கவிக்கிட்டு இருக்கும்போது, ஆட்சியை இழந்து மண்ணை கவிக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் பல ரஷ்யா, அமெரிக்கா, நேட்டோ, சைனா என்ற நாடுகள் இன்று அதாவது போர்களில் சின்னாபின்னமாகிட்டு இருக்கும்போது இந்தியா இந்த புலிப்பாய்ச்சல் அடைவது என்றது உலகத்தையே மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றால் காரணம் நமது பாரத பிரதமர் அற்புதமான ஆட்சி, இரவும் பகலும் இடையறாத உழைப்பு என்றே கூறலாம். மேலும் தொடர்வோம். மக்கள் தவறாக புரிகிறார்கள். எனக்கு என்ன கிடைச்சு மோடி ஆட்சியில், என் பாக்கெட்டுக்கு எனக்கு என்னங்க கிடைச்சு அப்படின்னு சொல்லி தனக்கு மட்டும் சிந்திக்கிறார்கள். இல்லைங்க, நாடு வளர்ச்சியை அடைந்தால் மக்களும் வளர்ச்சி அடைவார்கள். அதுக்குள்ள அடுத்த சில உதாரணங்களை சொல்கிறேன். அதுக்கு முக்கியமான உதாரணம் நம்முடைய இராணுவ வளர்ச்சி. இராணுவ வளர்ச்சிக்கு பார்க்கும்போது ஏன் பாக்கெட்டில் என்ன கிடைச்சின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா இராணுவம் உறுதியான, ஏன்னா அதாவது 2014 வரைக்கும் சைனா பார்டர்லையெல்லாம் அவங்க ரோடெல்லாம் அமைச்சு பெர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம மிலிட்ரி பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் கம்மாக்கரை மாதிரி உள்ள சேரும் சகதியான பகுதி தான் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி பகுதியில் இன்றைக்கி மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கு. 4வது இராணுவ சக்தியாக, அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது இராணுவத்தன்மை உலகத்தில் 225 நாடுகளில் பெற்றுள்ளது என்பது மிகப்பெரிய விஷயம். இதில் பல பேருக்கு தெரியும், நான் இந்திய இராணுவத்தில் 18 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. நாங்கள்லாம் சர்வீஸ் பண்ணும்போது துப்பாக்கியில் உள்ள ஆணி கூட இந்தியாவுடையது இல்லை, வெளிநாட்டில் தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலைமை போக இன்று மிகப்பெரிய பீரங்கிகளும் மிகப்பெரிய ஏவுகணைகளும் ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் போன்ற உற்பத்தி இந்தியாவில் உற்பத்தி பண்ணி மேக் இன் இந்தியான்ற திட்டத்தின் மூலம் உற்பத்தி பண்ணி இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு, இன்றைக்கி வியட்நாம் போன்ற பல நாடுகளுக்கு, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு இன்றைக்கி ஏற்றுமதி ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய ஆர்டர் அவ்வளவு குமியுது. அதாவது இராணுவ ஆயுத உற்பத்தி இவனால் அமெரிக்காவும் சைனாவும் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்தியா மிகப்பெரிய அதில் வளர்ச்சியில் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அதாவது நம்ம இந்தியா கிடைத்த அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படி மோடின்றலாம் சொல்லலாம். உண்மைக்கு வெளிநாடு டிவியெல்லாம் பார்க்குறோங்க, உள்நாட்டுக்குள்ளே தான் மோடியை பற்றி தப்பாக கூப்பாடு போட்டிருக்காங்க. ஆனால் வெளிநாட்டு டிவியெல்லாம் நாங்கள் பார்ப்பேங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் சொல்கிறது வெளிநாடுகளில் இந்தியா மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி எங்களுக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்படின்னு சொல்கிறாருங்க. இன்னும் இது பாகிஸ்தான் நம்முடைய எதிரி நாடு, அது கூட நிறைய டெய்லி புலம்புறாங்க, எங்களுக்கு ஒரு மோடி இப்படி ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைக்க மாட்டாரா, ஏன் இந்திய பாகிஸ்தானில் மட்டும் இப்படி அமையலை, அதனால தான் இந்தியா சந்திர மண்டலத்துக்கே போயிடுச்சு. ஆனால் நாங்கள் சந்திரனை வெறும் கொடியில் மட்டும்தான் வச்சுருக்க முடியுது எங்களால். ஏன் காஷ்மீர் நம்மளுடைய எதிரி நாடு பாகிஸ்தான் சொல்லுது, காஷ்மீர் அதாவது பாக் ஆக்குபைடு காஷ்மீர்லாம் முதல்ல இல்லை முழு காஷ்மீரையுமே நாங்கள் தான் பிடிப்போம், நாங்கள் தான் அவங்களுக்கு வாழ்வளிக்க முடியுன்றவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் இந்தியாவுக்குள்ளே உள்ள காஷ்மீர் இந்த அளவுக்கு வளர்ச்சியாகி G20 இதெல்லாம் போட்டு பயங்கர பொருளாதார வளர்ச்சியாகி போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது இந்த காஷ்மீரை நீங்கள் வாங்கன்னு சொல்லி பாக்காக்குமே காஷ்மீரை நீங்கள் வாங்கன்னு எங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னங்க அருகதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பாகிஸ்தான் உள்ள பலுசிஸ்தான் போன்ற பல பகுதிகள் என்ன சொல்லலாம், பலுசிஸ்தான் அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியா கூட சேரணும்னு சொல்லி சொன்ன நாட்டை நேரு போன்ற நபர்கள் அன்னைக்கு கவனம் தெரிவிக்காமல் இருந்ததுனால நம்ம கை நழுவி போய் பாகிஸ்தானோட சேர்ந்தது. இன்றைக்கி அது வழியாக தான் இன்றைக்கி சீனாலாம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த பலுசிஸ்தானே இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே வர்ற அளவுக்கு இன்னொரு புதிய பங்களாதேசம் மாதிரி உருவாகிக்கிட்டு இருக்குது. இந்தியாவுக்குள்ளே ஜாயின் பண்ணுற அளவுக்கு உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு மோடியும் பல ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அந்த உலகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மோடி. மீண்டும் தொடர்வோம். இந்தியா உலகின் மிகப்பெரிய இராணுவம், அதாவது 51 லட்சம் மக்களை
போர் வீரர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டுள்ளது. அதிலும் போர் முனையில் நிற்கக்கூடிய ஏறத்தாழ 14 லட்சம் போர் வீரர்களை கொண்டுள்ள மிகப்பெரிய ஆர்மியாகவும் இராணுவமாகவும் இந்தியா திகழ்கிறது. ஏற்றுமதியில் மட்டுமல்ல, இந்தியாவை பலப்படுத்த உலகிலேயே அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடாகவும் இந்தியா திகழ்கிறது. ஏன்னா நாட்டை பலப்படுத்தணும்ல, நிறையா வாங்கணும்ல. அந்த மாதிரி அதுக்கு பக்கபலமாக மிகப்பெரிய தொழில் புரட்சி, தொழில் வளர்ச்சியும் உருவாகி கொண்டிருக்கிறது என்று கூறலாம். தொழில் வளர்ச்சியில் இந்தியா அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே 2வது தொழில் வளர்ச்சி உள்ள சீனாவுக்கு அடுத்தபடியாக தொழில் வளர்ச்சி 2வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேசமாக இன்று முன்னேறியுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் குறைந்த விலையில், இந்த மேக் இன் இந்தியா என்ற முறையில் குறைந்த விலையில் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய இந்த முறையினால் இன்றைக்கி உலக நாடுகள் பூரா, உலகத்தின் மிகப்பெரிய கம்பெனிகள் பூராவுமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க. நிறைய ப்ரொடக்ஷன்ஸ், நிறைய உற்பத்திகள் இந்தியாவுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இடைமறிக்கக்கூடிய நோக்கம் என்னென்னு சொன்னால், அவங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரி இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை தெளிவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் உணவுக்கு கையேந்திக்கிட்டு தட்டேந்தி ஒவ்வொரு நாடுகளும் அலையும் போது இந்தியா தொழில்துறையில் ஏகப்பட்ட பில்லியன் டாலர்களை இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி உலக நாட்டில் அதாவது அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மைக்கே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இன்று உலகத்தில் எந்த நிறுவனம் புதிதாக ஒரு தொழில் கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று அதுக்கு சிறந்த நாடு என்று தேடி பார்த்தாங்கன்னா முதல் நிலைமையில் உள்ளது இந்தியா. ஏன்னா இந்தியா மோடி வந்த பிறகு அத்தனை ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு அந்த கம்பெனியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. கவர்மெண்ட் வேலை கிடைச்சா தான் எனக்கு வேலை வாய்ப்புன்னு இல்லை, இந்த மாதிரி கம்பெனி மூலமாக வேலை பார்க்குறதுனால நம்மளுக்கு தொழில் வாய்ப்பும் கிடைக்குது. அதனால் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டும் கையில் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு உலகத்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இந்தியா உருவெடுத்ததோடு இன்றைக்கி உலகத்தினுடைய 5 மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி நாடுகளில் ஒரு நாடாகவும் இந்தியா உற்பத்தியாகிருக்குங்க. இன்று உலகின் 5 முக்கிய மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி கண்ட்ரிகளில் ஒரு கண்ட்ரியாக இந்தியா திகழ்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு $900 பில்லியன் இன்றைக்கி தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இதே வளர்ச்சியில் போய்கிட்டே இருந்தாங்கன்னா 2030க்குள்ளே இந்தியா $3 ட்ரில்லியன், அதாவது இப்போ 900 பில்லியனாக இருக்குது, அது 3000 பில்லியனாக மாறும்போது, அதாவது 3 ட்ரில்லியனாக மாறும்போது 2030க்குள்ளே 3வது தொழில் வளர்ச்சி நாடுகளில் ஒரு நாடாகிடும். எங்கங்க இந்தியா இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியிலெல்லாம் உணவு பற்றாக்குறைன்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்து உணவு தன்னிறைவு அடைகிறதுக்கே அவங்க காலத்தை பூரா 70 வருஷத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த கட்டத்தில் இன்றைக்கி பிரதமர் மோடி அற்புதமான வகையில் அனைத்து துறையிலையும் இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அனைவரும் தெளிவாக மனதில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்தியா வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அப்படி போகும்போது அதை நம்ம அல்டிமேட்டாக இந்தியனாக இருந்தால் கூட நம்ம இறுதியில் நம்மளும் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் போது தமிழ்நாடுடைய இந்த பங்கெடுப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் மத்திய அரசுக்கு ஆப்போசிட்டாக மாறி எதிர்ப்பு கோஷங்கள் கொடுத்துக்கிட்டே இப்படியே மக்களும் சரி அரசும் சரி இதே மாதிரி அதுக்கு தாங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுன்றாங்க. யூபியில், குஜராத்தில் எல்லா இதுலேயும் பின்தங்கி இருந்தாங்க மத்திய பிரதேசம் எல்லாமே. இன்றைக்கி அவன்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஏங்க பாரதிய ஜனதா கட்சி நம்ம சித்தப்பா மையம் கட்சியா? இல்லைங்க, நம்ம நாட்டுக்கு வளர்ச்சிக்கு உபயோகமாக இருந்தால் அதை பின்பற்றுறதுல ஒரு தப்புமே இல்லை. அப்போ அவங்களாம் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி மத்திய அரசுலையும் அதே கட்சி, மாநில அரசுலையும் அதே கட்சி உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஈவன் இங்கே மாற்று கட்சி இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து போனால் பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு வந்துருச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த கட்சி தான் அதோட ஒத்துழைப்பு கொடுக்க முடியானே. ஆனால் இவங்க காலம் பூரா போராடி இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம தமிழகத்துக்குடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசு மத்திய அரசோட இணைந்து, மத்திய அரசுன்னு
அரசுன்னு சொன்னானுங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்லி இதிலேயே போராட்டத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன, அதனால் இந்த பங்கெடுப்பில் இந்தியா முக்கிய பங்கெடுப்பு எடுக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். ஒரு துறை அல்ல, அனைத்து துறைகளிலும். உதாரணமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், விஞ்ஞான தொழில்நுட்பத் துறையில் இந்தியா உலகின் 3வது மிகப்பெரிய சக்தியாகவும், அதே நேரத்தில் 3வது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உலக முதலீட்டை ஈர்க்கும் நாடாகவும், உலகில் 3வது சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்தை உலகுக்கு அளிக்கும் நாடாகவும், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஒருங்கிணைந்த துறையில் உலகில் முதல் நாடாகவும் திகழ்கிறது. மிகப்பெரிய வித்தியாசம் 2014இல் மோடி ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவில் புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் கம்பெனிகள், ஸ்டார்ட் அப் கம்பெனி 400 என்றிருந்த நிலையில் 2024 10 ஆண்டில் 90,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் என்ற நிலைக்கு முன்னேற்றியுள்ளார்கள். 400லிருந்து 90,000 தொழில் வளர்ச்சி கம்பெனிகள் என்றால் புரியும் என நினைக்கிறேன். இதை போன்ற நல்ல செய்தியும் தேசிய செய்திகளையும் இந்துக்களின் ஒருங்கிணைப்பை பற்றிய செய்திகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும் கேப்டன் பாஸ்கர் சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் மீண்டும் தொடர்வோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பாம் இஸ்ரோ 2024இல் உலகின் 5 நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. இவ்வருட ஆரம்பத்தில் இருந்தே 38 நாடுகளின் 436 வெளிநாட்டு சேட்டலைட்டுகளை இந்தியாவிலிருந்து ஏவியுள்ளது. இதனுடன் இந்திய சுதேசி 150 சேட்டலைட்டுகளையும் வானில் ஏவப்பட்டுள்ளது. இவைகளினால் தான் இந்தியாவின் விஞ்ஞான தொழில்நுட்பம் இந்த அளவிற்கு வளர்வதற்கு முக்கிய காரணமாக உள்ளது என்பது மட்டுமல்லாமல், மற்ற நாடுகளின் தொழில்நுட்பத்திற்கும் தகவல் தொடர்புகளுக்கும் அடித்தளமாய் விளங்கும் சேட்டலைட்டுகளை அளிக்கும் சக்தியுள்ள உலகின் 4 நாடுகளில் இந்தியா ஒன்றாக உள்ளதெனில், வல்லரசு என பெயர் வைத்து கொண்டுள்ள நாடுகளை விட உண்மையான தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் இந்தியா வல்லரசாகிவிட்டது என்றால் மிகையாகாது. உலகின் மிக அதிவேக வளர்ச்சி அடைந்து கொண்டுள்ள பொருளாதாரம், அதிவேக வளர்ச்சியடையும் ஸ்டாக் மார்க்கெட், அதிவேக வளர்ச்சியடையும் புதிய தொழில் தொடங்கும் சத்தியம் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம், அதிவேக வளர்ச்சியும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட். எந்த சந்தேகமில்லை, இந்தியா எதிர்காலத்தில் உலகத்தின் சூப்பர் பவர், வல்லரசாகும் ஆகியே தீரும். மிக்க நன்றி. கேப்டன் பாஸ்கர்.